பரந்த பாலைவனத்தின் நடுவில் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸை தாண்டும் இடத்தில் மணல் புயல்கள் கண்ணுக்கு புலப்படும் எல்லையை அழித்துவிடும் சூழலில் மனிதன் ஈர்ப்புச் சக்தியையே சவால் செய்ய முடிவு செய்தான். அந்த மணலிலிருந்து எழுந்தது ஒரு சாதாரண கட்டிடம் அல்ல, அது ஒரு அறிவிப்பு, அம்பிஷன், கனவு மற்றும் பொறியியல் துணிச்சலின் சின்னம். இதுதான் மனித கைகளால் கட்டப்பட்ட உலகின் உயரமான கட்டிடம், புர்ஜ் கலீஃபா. ஏன் புர்ஜ் கலீஃபா கட்டப்பட்டது? தோற்றமும் நோக்கமும் 2000களின் தொடக்கத்தில் துபாய் ஒரு முக்கியமான திருப்புமுனையில் இருந்தது. எண்ணெய் வளர்ச்சிக்கு உதவியது. ஆனால் துபாயின் தலைவர்கள் ஒரு உண்மையை தெளிவாக புரிந்து கொண்டார்கள். எண்ணெய் என்றென்றும் இருக்காது. எதிர்காலம் சுற்றுலா, சர்வதேச வியாபாரம், புதுமை மற்றும் உலக கவனத்தில் இருக்க வேண்டும். அதற்காக உலகமே திரும்பி பார்க்கும் ஒரு அடையாளம் தேவைப்பட்டது. இனி துபாயை உலகம் புறக்கணிக்க முடியாது என்று சொல்லும் ஒரு கட்டிடம். அந்த கனவில்தான் டவுன் துபாய் உருவானது. அதன் இதயத்தில் வரலாற்றையே மாற்றும் ஒரு கோபுரம். முதலில் இதற்கு புர்ஜ் துபாய் என்ற பெயர் வைக்கப்பட்டது. பின்னர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஜனாதிபதி ஷேக் கலீஃபா பின் ஷாயித் அல் நஹ்யான் அவர்களை கௌரவித்து இதற்கு புர்ஜ் கலீஃபா என்ற பெயர் மாற்றப்பட்டது. இதன் நோக்கம் தெளிவானது: உலகிற்கு நம்பிக்கை கொடுக்க, முதலீடுகளை ஈர்க்க, சாத்தியமில்லை என்பதையும் பொறியியலால் சாதிக்க முடியும் என்று நிரூபிக்க. இடம் ஏன் டவுன் துபாய்? புர்ஜ் கலீஃபா டவுன் துபாயில் நிற்குது. இது எளிதான இடம் என்பதற்காக இல்லை, அது ஒரு சின்னமாக தேர்வு செய்யப்பட்டது. ஒரு காலத்தில் இது வெறும் பாலைவனம். கீழே உறுதியான பாறை இல்லை, மணலும் அடுக்குகளும் மட்டுமே. மேலே அதிவேக காற்று, கீழே நிலையற்ற மண். இப்படி ஒரு இடத்தில் உலகின் உயரமான கட்டிடம் கட்டுவது ஒரு பெரிய சவால். மேலே கட்டுவதற்கு முன் முதலில் நிலத்தையே வெல்ல வேண்டியிருந்தது. அடித்தளம் மணலில் கட்டப்பட்ட அதிசயம். உலகின் உயரமான கட்டிடத்தை தாங்க புரட்சிகரமான அடித்தளம் தேவைப்பட்டது. 192 உறுதியான கான்கிரீட் தூண்கள் நிலத்துக்குள் 50 மீட்டருக்கும் அதிக ஆழத்தில் பதிக்கப்பட்டன. இந்த கட்டிடம் பாறை மீது நின்றது அல்ல, மண்ணோடு ஏற்படும் உராய்வு சக்தி அதையே தாங்குகிறது. இந்த தூண்களின் மேல் ஒரு பெரிய கான்கிரீட் தட்டு அமைக்கப்பட்டது. அது முழு கட்டிடத்தின் எடையையும் சமமாக பகிர்ந்தது. இந்த அடித்தளம் ஆயிரக்கணக்கான யானைகள் நிற்கும் அளவிலான எடையை தாங்கும் திறன் கொண்டது. இதற்கு பிறகுதான் கோபுரம் வானத்தை நோக்கி எழுந்தது. வடிவமைப்பு என் பொறியியல். உயரத்தின் ரகசியம். புர்ஜ் கலீஃபாவை வடிவமைத்தது ஸ்கிட்மோர், ஓவிங்ஸ் அண்ட் மெரில் நிறுவனம். முக்கிய ஆர்கிட் ஆட்ரியன் ஸ்மித். இந்த கட்டிடம் புட்ரெஸ்ட் கோர் டிசைன் என்ற தனித்துவமான வடிவமைப்பை பயன்படுத்துகிறது. Y வடிவில் 3 இறக்கைகள், நடுவில் ஒரு மையக்கோர். ஒவ்வொரு இறக்கையும் மற்றவற்றை தாங்கி காற்றுக்கு எதிராக நிலைத்தன்மை கொடுக்கிறது. மேலே செல்ல செல்ல இந்த இறக்கைகள் வேறு வேறு உயரத்தில் குறைய ஆரம்பிக்கும். இதனால் காற்றின் அழுத்தம் சிதறி ஆபத்தான அதிர்வுகள் உண்டாகாமல் தடுக்கப்படுகிறது. இந்த வடிவமைப்பே முன்பு சாத்தியமில்லை என்று நினைத்த உயரத்தை அடைந்ததற்கு காரணம் கட்டுமானம். இயற்கையுடன் போட்டி கட்டுமானம். 2004 தொடங்கி கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் நீடித்தது. பகலில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் கான்கிரீட் விரிசல் அடையலாம். அதனால் இரவு நேரங்களில் மட்டுமே கான்கிரீட் ஊற்றப்பட்டது. அந்த நேரத்தில் உலகிலேயே மிக உயரத்திற்கு கான்கிரீட் பம்ப் செய்யப்பட்ட சாதனையையும் இது பெற்றது. உச்சகட்டத்தில் 12,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒரே நேரத்தில் பணியாற்றினர். கிரேன்களே கட்டிடத்தோடு சேர்ந்து மேலே ஏறின. ஒவ்வொரு அசைவும் மிக துல்லியமாக கண்காணிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாடியாக துபாய் வரலாறு எழுவதைக் கண்டது. உயரம் அண்ட் உலக சாதனைகள். 2010 ஜனவரியில் புர்ஜ் கலீஃபா உலகிற்கு திறக்கப்பட்டது. அதன் இறுதி உயரம் உலகையே அதிர்ச்சியடைய செய்தது. 828 மீட்டர், 163 மாடிகள். புர்ஜ் கலீஃபா வைத்திருக்கும் சாதனைகள்: உலகின் உயரமான கட்டிடம், உலகின் உயரமான தனித்த கட்டமைப்பு, மிக உயரமான மக்கள் வசிக்கும் மாடி, மிக உயரமான பார்வை மேடை, நீளமான எலிவேட்டர் பயணம். இதற்கு முன் இதற்கு பின் இவ்வளவு உயரத்தை எந்த கட்டிடமும் எட்டவில்லை. திட்டத்தின் அளவு புர்ஜ் கலீஃபாவின் அளவை கற்பனை செய்வதே கடினம். 3,30,000 கன மீட்டர் கான்கிரீட், 39,000 டன் ஸ்டீல், 1,00,000 சதுர மீட்டர் கண்ணாடி. எலிவேட்டர்கள் ஒரு வினாடிக்கு 10 மீட்டர் வேகத்தில் செல்கின்றன. இது ஒரு செங்குத்து நகரம். ஹோட்டல்கள், வீடுகள், அலுவலகங்கள், மேகங்களுக்கு மேலே இருக்கும் பார்வை மேடைகள். முடிவு பாரம்பரியம். புர்ஜ் கலீஃபா வெறும் ஸ்டீல், கான்கிரீட் அல்ல. அது கனவு இருந்தால் வரம்புகளை தாண்டலாம் என்பதற்கான சாட்சி. இயற்கையையே பொறியியல் வெல்ல முடியும் என்பதற்கான நிரூபணம். மனிதன் நிலத்துக்கே கட்டுப்பட்டவன் அல்ல என்பதை நினைவூட்டும் ஒரு சின்னம். கடைசி வரி புர்ஜ் கலீஃபா வானத்தை தொடவில்லை. அது நமக்கு சொல்வது ஒன்றே: வரம்புகள் உடைக்கப்படுவதற்காகத்தான்.